அண்ணாமலை அவர்கள் இந்திய அளவில் பெரிய லீடர் ஆகிட்டார். இப்போ அங்கங்கே நடக்கக்கூடிய தேர்தல்களின் பிரச்சாரத்திற்காகலாம் அவரை பாஜக கட்சி அனுப்பி வைக்கிறது. அப்படிதான் பிஜேபியோட அந்த உள்ளாட்சி தேர்தல் பம்பாயில் நடைபெற்றிருக்கு. அதுக்கும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதில் பேசுகிற சில இடங்களில் அவர் ஏதோ சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. அது அர்த்தம் புரிந்து அங்கு எடுத்துக்கொண்டவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது இப்போ பேசு பொருளாயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பம்பாயை சேர்ந்த பெரிய தலைவர்கள், தாக்கரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ அண்ணாமலையை எச்சரிக்கும் விதமாக சில இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே சவுத் இந்தியர்கள், அதாவது நம்ம தமிழகத்தை, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாகவும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதை நோக்கி போக போகிறது? இதில் உங்க பார்வை என்ன சார்? அண்ணாமலை பேசிய பேச்சை கேட்டேன். ஒரு தப்பா ஒன்றும் பேசல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தியில பேச முயற்சி பண்ணியிருக்காரு. அது சரியாக பேசியிருக்காரு. பாம்பேன்னு சொல்லியிருக்காரு. நீ எப்படி மும்பைன்னு தானே சொல்லணும்? இப்ப சென்னைன்னு சொல்றோம், மெட்ராஸ்னா தப்பு ஒன்றும் கிடையாது, இழிவு கிடையாது. மும்பை அம்மனுடைய பெயர், மும்பை அம்மன் இருக்கக்கூடிய காரணத்தால் மும்பை என்ற பெயர் மாற்றம், அந்த பெயரை பழைய ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆனா பாம்பே என்பது அதனுடைய பெயர் தான். அவர் வேண்டுமென்றோ அல்லது இழிவுபடுத்தும் என்ற நோக்கத்தோட அந்த மாதிரிலாம் சொல்லல. அந்த ஃப்ளோல வரும்போதும் பாம்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஒரு குற்றமாக முதல்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவர் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தினுடைய பினான்சியல் கேபிட்டலாக பாம்பே அமைய போகிறது என்பது போல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது பெருமிதம் சொல்லக்கூடிய ஒரு வழி தானே. அதுல என்ன இப்ப நியூயார்க் போல பாம்பே மாத்திரம் சொன்ன தப்பா? இப்ப தமிழ்நாட்டை நம்ம ஸ்டாலின் கூட அடிக்கடி சொல்றாரு, தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோட எல்லாம் போட்டி கிடையாது, நாடுகளோடு ஒப்பிடும், மற்ற நாடுகளோடு, அது வளர்ந்த பெரிய பெரிய G20 நாடுகளோடு தமிழ்நாடு அப்படின்னா என்ன பெருமை தானே அது. அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. அந்த இடத்துல எந்த ஒரு குறை பண்ற மாதிரி இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஒருவேளை அண்ணாமலை கண்டு பயமா, இல்லது இந்த பிரச்சாரம் எப்படி கவுண்டர் கொடுக்கறது தெரியாது, அந்த மாதிரி பேசியிருக்காங்களா தெரியாது. ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அது குறிப்பானா, அண்ணாமலை அடுத்து பாம்பேக்கு வந்தா அடுத்த மாதிரி இருந்தா காலை விட்டுருவேன், அவர் சட்டம் முழுக்க இங்க் அடிச்சிருவேன், சிறுபலத்தனமா இருக்கு. அது தவிர எல்லா இந்த சவுத் இந்தியா, இந்த மெட்ராஸ் எல்லாமே தோத்தி வாலா, லுங்கி வாலா, அவங்க வந்தா லுங்கியை உருவி விட்டுருவேன், வேஸ்ட், இப்படிலாம் அசிங்கமா பேசியிருக்காங்க. அந்த உதவாக்கரேன்னு ஒருத்தர் இருக்காரு, உத்தவ் தாக்கரேவா, தப்பா சொல்லிட்டேன், அது வேகமா சொல்லும் போது தமிழ் வார்த்தையா வந்துருது. சில சமயங்கள்ல தவறுதல் கரெக்டாகவும் சரியா கூட இருக்கும். அந்த ராஜ் தாக்கரே இதே போல ஒரு பப்ளிக்கா டிவி இந்த பிரஸ் மீட் நடக்குது, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்ட உடனே அவர் அந்த மைக் அப்படி புடுங்கி, இதே போல அடுத்த கேள்வி கேட்டு இந்த மைக்கால மண்டையை உடைப்பேன் அப்படின்னு பிரஸ் மீட்லயே பேசினார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் உள்ளவர்கள் பாருங்க. அப்படிப்பட்டவர்களே அப்படி இந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால இது என்னன்னா, இப்போ அண்ணாமலை இதுக்கு ரிபூட்டல் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர் அப்படி சொன்னோம்னா, அப்ப மோடி குஜராத்தியே அல்ல அப்படி நீங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுவீங்களா? இந்தியாவின் தலை சிறந்த அரசியல்வாதி காமராஜர் பெருந்தலைவர் அப்படி சொன்னோம்னா, அப்ப காமராஜர் தமிழர் அல்லன்னு சொல்லுவியா? அந்த மாதிரிதான் நான் சொன்னேன். பாம்பே இஸ் a financial capital of world சொன்னேன். இப்ப மராத்தியருடைய தலைநகரமா இல்லையா அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. இது மராத்தியர்கள் உருவாக்கியது தெரியுமா? நீ மராட்டியனை சிறுமைப்படுத்திட்ட அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சிவசேனாவுடைய ஆரம்ப கட்டத்திலே பாத்தீங்கன்னா, இவங்க முழுக்கவே இப்ப தமிழ்நாட்டுல இங்க எப்படி டிகே டிஎம்கே எப்படி பிரிவினைவாத அரசியல் பண்ணுகிறதோ அதே போல பிரிவினைவாத அரசியல் தான். முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல மும்பை பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. பாம்பேல வேற யாரும் இருக்கக்கூடாது, மராட்டி மட்டும்தான் இருக்கணும், அப்படிதான் முதல்ல இவங்களுடைய போராட்ட களமே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இங்க பாம்பேல பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் முழுக்க வெஞ்சர் முழுக்க பணத்தை கொண்டு கொட்டினே பார்த்தா குஜராத்திக்காரன் தான் இருப்பான். நீங்க எப்படி டெல்லியில பஞ்சாபியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும், அவன் தான் பண்ணிருப்பான், எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே போல குஜராத்தி தான் நிறைய பேர் அங்க இன்வெஸ்ட் பணத்தை போட்டாங்க தான் பண்ணிருப்பான். எல்லா குஜராத்தியும் வெளியேற்றுவோம். அதாவது இவனுக்கு எப்படி அரசியல் பண்றான்னா, யாராவது ஒருத்தரை கை காட்டி எதிர்ப்பு அரசியல் இங்க பண்ற மாதிரிதான். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணா, இங்க நம்ம பீடாவாயன் மாதிரி பானிபுரி பீடாவாயன் பீகார்கான திட்டுற மாதிரி பீகாரிகளை இங்க அனுமதிக்க மாட்டோம், இதான் அவங்க பண்ணது. இப்ப லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கடைசியா என்ன பண்ணாங்க, ஹிந்தி வரவிட மாட்டோம்.
ஆகவே தமிழ்நாட்டை போலவே மொழி அரசியலோ அல்லது மற்றவர்களை வெறுக்கக்கூடிய வெறுப்பு அரசியலோ தொடர்ந்து எப்ப பண்ணுவாங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும், அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்ப அவங்க தோல்வி பயம் வருகிறதோ அல்லது தோல்வியிலிருந்து மீண்டும் திருப்பி ஜெயிக்கணும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெறுப்பு அரசியலை கையில் எடுப்பார்கள். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 68 இடங்கள்ல வந்து போட்டியின்றி தேர்வாய் உள்ளாட்சி தேர்தல்கள் நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க செய்தி. இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மும்பையினுடைய அந்த கார்பரேஷன் எலெக்ஷன் என்பது இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அசம்பிளி எலெக்ஷன். ஏன்னா அந்த அளவுக்கு பணம், உண்மையிலே அவர் சொன்ன கரெக்ட் தான், உலகத்துடைய கேபிட்டல் அளவுக்கு அங்க கேபிட்டல் இருக்கு. இந்தியாவுடைய மொத்த கேபிட்டல் முழுக்க பாத்தீங்கன்னா பாம்பேல மட்டுமே இருக்கும். ஒரு முக்கியமான பெர்சன்டேஜ், மிச்சம் தான் மிச்ச எல்லா இடத்துலயும் இருக்கும். கேபிட்டலிசம் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமா ஆமா, கேபிட்டலிசம் அதிகம் இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு மூலதனம் குறைஞ்சிருக்கூடிய அந்த இடம். மகாலட்சுமி அங்க இருக்காங்களே, அப்புறம் என்ன, மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல அப்படிதானே இருக்கும். மகாராஷ்டிரா மகாலட்சுமி கோயில் கொண்ட இடம் வந்து மும்பை இல்லைங்களா? அதனால லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம். அதனால அப்படிப்பட்ட கோடிகளில் பணம் பெறக்கூடிய அந்த மும்பை கார்பரேஷன் தேர்தலில் யார் ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட், கடுமையான போட்டி. அதை கைப்பற்றியே ஆகணும் என்கின்ற ஒரு வெறித்தனமான முயற்சியில இந்த சேலஞ்சா இப்ப இந்த தாக்கரேக்களுக்கு வந்திருக்கிறது. அதனால இந்த பிரிவினை அரசியலை கையில் எடுத்து இவங்க வந்து இப்படி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நிச்சயம் மகாராஷ்டிரா மக்கள் அப்படி பிரிவினைவாதிகளுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நம்ப முடியும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, திருப்பி நான் பாம்பேக்கு வருவேன், கால் வைப்பேன், காலை எடுக்க முடியாது. அதே போல வெள்ளை சட்டையே போட்டு வருவாரு, ஒரு சின்ன இங்கு கூட ஒரு சின்ன டாட் கூட படாது என்று சவால் விட்டு இருக்காரு. நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. தமிழ்நாட்டில் இதே போல தமிழக மக்களும் இந்த பிரிவினையை பேசக்கூடியவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. பார்ப்போம் காலம் பதில். அப்படி பார்க்கும்போது இப்போ பாம்பே அப்படிங்கிறது பழைய பெயர், அதை அரசு சான்றிதழ்கள் எல்லாம் மும்பைன்னு மாத்திட்டாங்க. அதை ஒரு தவறுதலா சொல்லிட்டாரு சொல்றோம். இன்னும் பல்வேறு நகரங்கள் அப்ப அதோட பெயரோட தானே இன்னும் இருக்கு. இப்ப இன்னும் சென்னைக்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் தானே இருக்கு. சென்னை ஹைகோர்ட்னு கூட யாரும் அதிகமா சொல்றது இல்லையே. சொல்றது இல்ல. அதாவது இது ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் வந்து வேண்டுமென்று, அதான் ஆரம்பத்தில் சொன்ன, வேண்டுமென்றே வந்து மும்பை என்ற பெயரே பாம்பே என்று சொல்ல தவறுதலா சொல்லுவார். ஏன்னா பழக்கத்துல நம்ம ஒரு விஷயம் அடிக்கடி பேசிட்டு கொண்டு இருக்கும்போது நீங்க சொல்லபடி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வரும். சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்ல சொன்னா கூட இங்கிலீஷ்ல வந்து சென்னை ஹைகோர்ட்னு யாரும் சொல்றது இல்லை, மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்றது கரெக்ட் தான். அதே போல பாம்பே என்ற பெயர்ல பல நிறுவனங்களோ அமைப்புகளோ அரசு நிறுவனங்களோ பல இந்த மாதிரி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பேர் தான் இருக்கும். இப்ப பிரயாக்ராஜ் என்று நாம சொன்ன பேர் மாற்றம் ஆனால் கூட அலகாபாத் ஹைகோர்ட் தான் நம்ம சொல்றோம். அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு தான் நம்ம அப்படிதான் வருது. அதனால அந்த பெயர் மாற்றத்துக்கு நாள் எடுக்கும். அதனால இது வந்து ஒரு பெரிய தவறாக நினைக்கவில்லை, வேண்டுமென்று அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை சமாளிக்கக்கூடிய வல்லமை, ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான எதிர்கொள்ளக்கூடிய திட்டம் வந்து பாஜகவுக்கு இருக்கிறது. ஒன்னும் இது எடுபடாது என்று நான் கருதுகிறேன்.